வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று முந்தைய தினம் நடந்த ஒரு சம்பவம். சென்னையில் உள்ள வியாசர்பாடி என்ற ஏரியாவில் சரவணன் என்றவர் என்ன செய்கிறார்னா, மொட்டை மாடியில், வீட்டினுடைய மொட்டை மாடியில் நைட்டு இரவு என்ன பண்ணுறாரு, காற்று வாங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறார். மொட்டை மாடியினுடைய விளிம்பில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு தவறி கீழே விழுந்து ஆள் கடுமையான காயமுற்றவராக ஸ்பாட் அவுட் ஆறாரு. தூக்கிட்டு போறாங்க. அங்கே கொண்டு போய் பார்த்தா ஆளுக்கு மேட்ரு முடிஞ்சிருச்சு அப்படின்றத மருத்துவர்கள் இங்கே உள்ள ஸ்டாலினி ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சம்பவம். அதே மாதிரி முந்தைய தினத்திற்கு அதுக்கு முந்தைய நாள் 31ஆம் தேதி ஒரு சம்பவம் போட்டிருக்கிறான். ஒரு சிறு குழந்தைக்கு வேடிக்கை காட்டுறாரு. கொடுங்கையூரை சேர்ந்த பாலமுருகன், அவருடைய பெத்த பிள்ளைக்கு. எப்படி விளையாட்டு, அந்த தொட்டி கயிறு இருக்கா இல்லையா, அந்த தொட்டி கயிறுல இப்படி தொங்கிட்டு ஆட்டம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. கால் தவறி அந்த தொட்டி கயிறே கழுத்தை இறுக்கி ஆள் ஸ்பாட் அவுட். இது ஒரு சம்பவம். தொடர்ச்சியா 2 நாளா 2 சம்பவத்தை வெளியிடுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் டெய்லி ஒரு மாவட்ட செய்திகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பொருளை வச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தாரு, இந்த ஒரு பொருளை வச்சு விளையாட்டு பண்ணாரு, இப்படி ஒரு விளையாட்டு பண்ணாரு, ஆளு காலி ஆயிட்டாங்க அப்படின்றத நாம பரவலாக படிக்கின்றோம். அதே மாதிரி தூத்துக்குடி ஏரல் என்ற ஏரியால ஜெயக்குமார் என்பவர் பறவை வேட்டையாடக்கூடிய துப்பாக்கியை வச்சு சிறு குழந்தைக்கு விளையாட்டு காமிச்சாரு. அப்படி விளையாட்டு காட்டும் பொழுது அந்த துப்பாக்கி எடுத்து அந்த சிறு குழந்தை இப்படியே சுட்டு பழகிட்டு இருக்கும் பொழுது எதிர்த்தாப்புல அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க அம்மாவை பார்த்து ஒரு சுட்டுச்சு. அந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த அலுமினிய குண்டு அவங்க அம்மாவுடைய நெஞ்சில பாஞ்சு அந்த பெண்மணி ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க என்று ஏராளமான சம்பவங்களை படிக்கின்றோம். இது குறித்து இஸ்லாம் நமக்கு ஒரு அழகான தீர்வை நமக்கு காட்டுகின்றது. இதெல்லாம் விளையாட்டுக்காக செய்யக்கூடிய பல விஷயங்கள் தான் வினயத்துல கொண்டு போய் விடுது. இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பரபரப்பா போட்டிருந்தான், புத்த பிச்சு தீ குளிச்சு சாவு அப்படின்னு போட்டிருக்கிறான். எதுக்காக தீ குளிச்சாரு, மாடு அறுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. மனுஷன் தீ குளிப்பானா, எந்த கிறுக்கனாவது? மாடு அறுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவன் தன்னை இவன் எப்படா தீ குளிச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேத்தான் விஷயம் தெரியுது. அவன் எப்படி தீ குளிச்சானா, தீ குளிக்க வச்சாங்களா அவனை அப்படின்றத வீடியோல வெளியிடுறாங்க. சும்மா நீ பெட்ரோலை ஊத்திக்கிட்டு நான் குளிக்க போறேன், தீ குளிக்க போறேன்னு பாவலா காட்டு, உன்னை 10 பேர் தடுத்துருவோன்னு சொல்லி செட்டப் பண்ணி அந்த புத்த பிச்சுவை கூட்டு வந்திருக்கிறான். அவன் மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு பெட்ரோலை ஊத்திக்கிட்டு மாடு அறுக்க கூடாதுன்னு கத்துறான். வேகமா ஒருத்தன் தீய புத்தி விட்டு போயிட்டான், ஆளு காலி. அப்படி எரியறத காட்டுறாங்க. அப்ப அந்த வீடியோவையும் சகோதரர்கள் காட்டினாங்க. அப்ப என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல விளையாடுறதுன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றது பல மரமண்டைகளுக்கு விளங்க மாட்டேனுது. விளங்காம என்ன பண்றான்னா, இத சும்மா ஒரு விளையாட்டுக்காக செய்யக்கூடியது இவ்வளவு பெரிய விபரீதத்தில் போய் முடியும் என்பதை தெரியாமல் இவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த ஒரு மூமினான சகோதரனும் தன்னுடைய இன்னொரு மூமினான சகோதரனை பார்த்து கூர்மையான ஆயுதத்தால் சைகை செய்ய வேண்டாம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஏன் இப்படி சைகை செய்யக்கூடாது தெரியுமா? அப்படி அவன் சைகை செய்யும் பொழுது ஷைத்தான் அந்த ஆயுதத்தை பறிங்கி விடுவான். ஷைத்தானுடைய கையில் அந்த ஆயுதம் சென்று விடுமேயானால் நீங்க நரகத்துக்குள்ள போயிருவீங்க. எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் பாருங்க. சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு கத்திய வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டு இருக்குது. படக்குன்னு பார்த்தா கண்ணை குருடாக்கிட்டான். பாக்குறோமா இல்லையா? துப்பாக்கிய வச்சுக்கிட்டு சும்மா குண்டு போட்டு சுட்டுதான் காமிச்சானா. நெஞ்சில சுடுவான பார்த்தாங்களா? அந்த அமலா என்ற அந்த பெண்மணி ஸ்பாட் அவுட் ஆவாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? மாடியில போய் காத்து வாங்குறதுதான் போய் உட்கார்ந்தாரு.
அது அப்படியே போய் பின்னாடி தள்ளிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரா இல்லையா? தூளி அந்த தொட்டில வந்து கழுத்துல மாட்டிக்கிட்டு சின்ன பிள்ளைக்கு இப்படின்னு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காரு, கால் தவறிச்சு, ஆள் ஸ்பாட் அவுட். பாக்குறோமா இல்லையா? அப்ப என்னன்னா ஒரு சிறு விஷயம்தான், அந்த விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிச்சு, நீ இந்த மாதிரி பண்ணைனா சைத்தானை இப்படி வழி எடுத்துருவான், இப்ப சைத்தான் அதை கையில எடுத்துட்டான்னா நீ நரகத்துக்குள்ள போயிருவ என்ற அழகான வழிகாட்டுதல சொல்றாங்க. எந்த அளவிற்கு என்றால், இது போன்று விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு வேலைகள், அதனுடைய விபரீதம் பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கவனித்துல கொண்டு எவ்வளவு அழகா வழிகாட்டுறாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய ஈட்டியை கொண்டு போறீங்க, அம்பை கொண்டு போறீங்கல்ல, அம்பினுடைய முனையை வந்து நீங்க கையில பிடிச்சுக்கிறணும். அதை எடுத்துக்கிட்டு இப்படியே என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறது என்ன ஆகும்? நல்லா இருக்கேன்னு சொன்னா கண்ணு போயிடும், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி கடப்பாறையை தூக்கிட்டு போறதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? அதாவது டூ வீலர்ல கொண்டு போவாங்க, கொண்டு போனா ரெண்டு பக்கம் ரெண்டு முனையும் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும், கம்பி எல்லாம் கட்டி கொண்டு போவாங்க. கொண்டு போனா அப்படி நாலு வண்டியை ஓட்டிட்டு போனான்னு வைங்களேன், போறவனுடைய உடம்பையெல்லாம் பதம் பார்த்துட்டு வண்டியை ஓட்டிட்டு போறத கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடப்பாறை இருக்கா, ஒரு பெரிய ஈட்டி இருக்கா, அந்த ஈட்டியை வந்து இப்படி தோல்ல போட்டு இந்த மாதிரி போக கூடாது, அதனுடைய முனை கீழே இருக்கிற மாதிரி அப்படி நீங்கள் கொண்டு போங்க. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல கவனம் செலுத்தி சொல்லக்கூடியதை பாக்குறோம். அதே மாதிரி சொல்றாங்க, நீங்க இரவுல நீங்க உறங்க போகும்பொழுது என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய ஒழுக்கத்தை கட்டுத்தர்றாங்க. இரவுல தூங்க போகும்பொழுது ஆன்மீகவாதியா இருந்தா என்ன செய்வாரு, நீ ஏதாவது மந்திரம் சொல்லிட்டு பண்ணு என்னதையாவது சொல்லியிருப்பாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு அழகிய முன்மாதிரியா இருக்கிறதுனால, நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒளி செய்யற மாதிரி தொழுகைக்காக ஒளி செய்வதை போல ஒளி செய்து விட்டு ஒரு பிரார்த்தனையை ஓதணும்னு சொல்றாங்க. நிறைய பிரார்த்தனைகளை கத்து தர்றாங்க. அப்படி கட்டு தர்றதோட என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வீடுகள்ல உறங்க செல்லும்போதுக்கு முன்னாடி பாத்திரங்களை மூடிவிடுங்கள், தண்ணீர் பைகளுக்கு சுருக்கிட்டுக் கொள்ளுங்கள், வீட்டுக்கு கதவாளுக்கு தாப்பாலிடுங்கள், அதோடு மட்டுமல்லாமல் எரியக்கூடிய விளக்குகளை நீங்கள் அணைத்து விடுங்கள். 4 கட்டளை போடுறாங்க. காரணம் என்ன? காரணத்தை விளக்குறாங்க. நீங்க இந்த மாதிரியான விளக்குகளை அணைக்காம அதை எரிய விட்டீர்களே ஆனால் தீங்கிழைக்கக்கூடியது அதனுடைய திரியை இழுத்து கொண்டு போய் விட்டுச்சுன்னா நைட்டு படுப்பீங்க, காலையில எந்திரிக்க முடியாது, அந்த எலி வந்து கொளுத்தி விட்டு போயிருமா இல்லையா? அப்ப இத கவனத்துல கொண்டு இந்த மாதிரி நீங்க ரொம்ப கவனமா நடங்க இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இத்தனை சம்பவங்கள் நடக்குது. இதே வண்ணாரப்பேட்டையில் நடந்துச்சா இல்லையா? ஒரு மாசம் முன்னாடி கூட உணர்வுல அதை எழுதியிருந்தோம். நைட்டு தூங்கி எந்திரிச்சு, முஸ்லீம் சகோதரன் தான் எந்திரிச்சு சுவிட்ச் ஆன் பண்றாரு, சமையல் அறையில டமால்னு வெடிக்குது. வண்ணாரப்பேட்டையில் நடந்த சம்பவம். கேஸ் கசிவு ஏற்பட்டிருக்கு. நைட்டு தூங்கும் பொழுது கேஸ அணைச்சிட்டு படுங்கன்றதும் இதுல அடங்கி இருக்கின்றது. திரிய நீங்க எரியக்கூடிய அந்த பொருளை கவனமா அணைச்சிட்டு படுங்கன்றது, தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு படுங்கன்றதும் இதுல அடங்கும். அப்படி சட்டம் எடுக்கலாம். அப்ப வந்து நீங்க தூங்க போகும் பொழுது இந்த மாதிரி கேஸ அமர்த்தாம அந்த கேஸ் லீக் ஆனதான இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆளாக நேரிட்டது. ஆனா இவன் என்ன பண்ணா, அது எதுக்காக நம்ம எழுதியிருந்தோம்னா, இந்த மாதிரி வண்ணாரப்பேட்டையில வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு, வெடிகுண்டு வெடித்துள்ளதா என்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதையும் சேர்த்து எழுதுறாங்க. எப்பயுமே தீவிரவாதத்தோட லிங்க் பண்ணுவாங்களா இல்லையா? முஸ்லீம் வீட்டுல கேஸ் வெடிச்சா கூட ஏதாவது ஆர்டிஎக்ஸ் மாம்பா இல்லையா என்று போலீசார்கள் ஆய்வு செய்கிறார்கள் போட்டு விட்டாங்க. அதுக்கு அதை திட்டி எழுதுறதுக்காக எழுதணும் இந்த சம்பவத்தை. அப்ப பாக்குறோம், இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களையும் அதை கவனத்துல கொண்டு அந்த இதுல வந்து கவனம் செலுத்தி இப்படி நீங்க பண்ணிடாதீங்க, தாப்பால் போட்டு நீங்க தூங்குங்க, பாத்திரங்களை மூடி வைங்க, தண்ணீர் பாட்டில்களை வந்து அந்த பைகளை நீங்க தண்ணீர் துருத்திகளை க்ளோஸ் பண்ணுங்க, சுருக்கிட்டு கொள்ளுங்கள். நடிச்ச அமத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. தூங்க போறதுக்கு முன்னாடி திறந்து போட்டு தூங்கணும்னா உள்ள பள்ளி விழுந்துச்சா, தேல் விழுந்துச்சா, தவளை விழுந்துச்சா எவனுக்கு விளங்காது. தூக்க கலக்கத்துல பள்ளி விழுந்த பாலை எடுத்து குடிச்சான்னா ஆளு ஸ்பாட் அவுட் ஆயிடுவான். அப்ப வந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்துல கொண்டு இது போன்று விளையாடக்கூடிய விளையாட்டுகள்லாம் இருக்கக்கூடாது, அதையும் சொல்லி காட்டுறாங்க. இது போன்று சுண்டி விளையாடக்கூடிய
சிறு கற்களை வைத்து சுண்டி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இருந்திருக்கு. அந்த விளையாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். காரணம் என்ன? இது உங்களுடைய கண்ணையும் உங்களுடைய பல்லையும் பதம் பார்த்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்ற செய்தியை நாம் படிக்கின்றோம். இப்ப இதெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இது போன்ற விபரீதங்கள்லாம் ஏற்படுமா? பாக்கிறோமா இல்லையா? எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது. விளையாட்டுக்காக நடக்கிறான், அது விபரீதத்தில் கொண்டு போய் விடக்கூடியதை பார்க்கிறோம். சிறு குழந்தையை வச்சு விளையாடுகின்றார்கள். சின்ன பிள்ளைய தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு வேற பொருள் கிடைக்கலையா? இப்படி தூக்கி போட்டு கை தவறி விழுந்து விட்டது. பாக்கிறோமா இல்லையா? 3வது மாடியில உட்கார்ந்து கொண்டு சோறு ஒட்டி கொண்டிருந்தார்கள். அதை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே வந்து வேடிக்கை காட்டினாங்க, அப்படியே விழுந்துருச்சு. சைத்தான் பண்ற வேலை தானே. கையில தூக்கி வச்சுக்கிட்டு சோறு விட்டுறீங்க. இப்படி தூக்கி பார்க்கும் பொழுது உங்களை சைத்தான் தள்ளி விட்டான்னா குழந்தைய விட்டீங்களா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை உண்மையானதை பாக்குறீங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் எத்தனை இடத்துல அந்த செப்டிக் டேங்கினுடைய அந்த மூடிய மூடாதனால அதுல சிறு குழந்தைகள் விழுந்து பலியான சம்பவத்தை பாக்குறோமா இல்லையா? அதே மாதிரி ஆழ்துறை கிணறு ஓடுறான், அதை மூடாம போயிடுறான். குழந்தைகள் அதுல மாட்டிக்கொண்டு 4 நாளா போராட்டம் எடுக்கிறதுக்கு முடியல. குழந்தைய வந்து 5வது நாள் பிணமாக மீட்டார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் படிக்கின்றோமே. இந்த மூடி வைக்கக்கூடிய வேலையை ஒழுங்கா செய்யல. ஒரு ஸ்கூலுக்கு சீலை வச்சு விட்டாயே. எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தை படிக்க போனது ஆளக்கானா என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள அந்த ட்ரைனேஜ் வந்து ஓபன் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு மூடாம விட்டான். அதுல ஒண்ணு எல்கேஜி குழந்தை விழுந்துருச்சு. 2 நாள் கழிச்சு தேடி பார்த்தா உள்ள வந்து இந்த குழந்தையை எடுக்கின்றார்கள். அப்ப பாக்குறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தெல்லாம் கவனத்தில் கொண்டு எவ்வளவு அழகா நமக்கு இந்த மார்க்க வழிகாட்டுதலை வழங்கி இருக்கின்றார்கள் என்றால், அப்ப இது வந்து இறைவனுடைய மார்க்கம் தான். இறை தூதனுடைய வழிகாட்டுதல்கள் வந்து எந்த அளவிற்கு கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு பறைசாட்டி காட்டுகின்றன. அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். இந்த தூதருடைய கட்டளைக்கு யார் மாறு செய்கின்றாரோ துன்புறுத்தும் வேதனை அவருக்கு ஏற்படுவதை விட்டும் துன்பம் அவரை பீடிப்பதை விட்டும் அவர் அஞ்சிக் கொள்ளட்டும். அல்லாஹ் அழகான ஒரு எச்சரிக்கையும் செய்யறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை நீ ஃபாலோ பண்ணாம நீ வந்து மறுத்தியானால் உனக்கு 2 விஷயம் உனக்கு தயாரா இருக்கு. நீ வந்து எதிர்பார்த்து காத்துரு. முதல் விஷயம், துன்பம் உன்னை பீடித்துக் கொள்ளும், துன்புறுத்தும் வேதனை உன்னை பீடித்துக் கொள்ளும். அப்ப இந்த உலகத்துல துன்பம் தேவையா, மறுமையில துன்புறுத்தும் வேதனை தேவையா என்பதை நாம உணர்ந்து அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை நாம ஃபாலோ பண்ணி மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்